நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. இந்த இன்ஜெக்ஷனை டெய்லி போட்டுங்க. மாத்திரையை ரெகுலராக எடுத்துங்க. பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். கையை கொஞ்ச நாளைக்கு அசைவு இல்லாமல் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பாருங்க. ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா என் மொபைலில் காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ டாக்டர். நான் வரேங்க. இந்தாங்க. வாப்பா போலாம். சிஸ்டர், எங்க ரூம் நம்பர் 73 திவாகர் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருந்தாங்க. அதோ அந்த ரூம். இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. மாமா, சக்தி. சக்திக்கு என்ன? டேய், சக்திக்கு என்னடா? சக்தி விஷம் குடிச்சிட்டா மாமா. என்னது? சக்தி விஷம் குடிச்சிட்டாளா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு மாமா. ஐயோ, எப்படி இருக்கா இப்போ? டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா இது? எந்த ஹாஸ்பிட்டல்ரா? பீம் ஹாஸ்பிட்டல். என்னடா அவ? திவா, நில்லு. நீ ஒண்ணும் போக வேண்டாம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம். என்னமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன துர்கா இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்க? டேய், நீ போ, நீ போ போ. நீ வா. எனக்கு என்ன? சார், நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இத பாருங்க பூபதி, நம்ம ஊர்ல சட்டம் எல்லாம் 99% பப்ளிக்கு தான் சாதகமா இருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க இருக்கும் போதே 2வது கல்யாணம் வேற பண்ணிருக்கீங்க. 10வது குறைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைங்க பண்ணி உங்க பேரை வேற ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கீங்க. உங்க முத சம்சாரம் நினைச்சா உங்களை கதற விடலாம். ஒரே வெள்ளத்தாள்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ள வச்சிடலாம். ஐயோ, 2 பேரும் பரஸ்பரம் பேசி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைவர்ஸ் வாங்கினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு அவன் ஒத்துக்கணுமே. அந்த பொண்ணுக்கு எரிச்சல் மேல எரிச்சல் கொடுத்து கோவப்படுத்தி வச்சிருக்கீங்க. உங்க மேல பரிதாபப்பட சான்ஸே இல்ல. அதனால மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு வேற வழியே இல்லையா? அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க முடியுமா முடியாதா? இருக்கு பூபதி. அதாவது அவ மனநிலை சரியில்லாதவ, தீராத வியாதி, கள்ளத்தொடர்பு வச்சிருக்கா, குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவ, இல்லற வாழ்க்கைக்கு சரியில்லாதவ, அப்படி இப்படின்னு சில கிரவுண்ட்ஸ்ல மோசமான காரணங்களை சொல்லி நாம வேணா டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன அப்ளை பண்ணலாமா? ஆனா ஒண்ணு, மனசாட்சியே இல்லாம போய் சொல்லணும். ஓகே சார், நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, நல்லா யோசனை பண்ணி முடிவு சொல்லுங்க. இதே மெடிசனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அவளுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? டோன்ட் வரிங்க, 1 ஹவர்ல கண்ணு முடிச்சிருவோம். பாத்தியம்மா, என் தம்பி ஒருத்தன் இல்ல, எங்க குடும்பத்துல எப்படி எல்லாம் நடக்குது பாரு. சாகர வயசா இவளுக்கு. எல்லார் வயிற்றுலயும் நெருப்பள்ளி கொட்ட பார்த்தாளேம்மா இவ. அம்மா, டாக்டர் தான் பிரச்சனை ஒண்ணும் இல்லன்ட்டாரு, அப்புறம் ஏமா பயப்படுறீங்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது நடந்திருந்ததுன்னா நான் அப்படியே பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுமா. போங்க மாமா. சக்தி, சக்தி இங்க பாரு. சக்தி, 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 சக்தி இங்க பாரு. சக்தி, என்னங்க சொல்றாங்க? டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன சக்தி, ஏன் அது மாதிரிலாம் பண்ற? முட்டாள்தனமா இல்லையா?
சக்தி சக்தி சக்திக்கு பாரு சக்தி. அதான் அவ கண்ண மூடி கிடக்குறாள்ல. நீ சக்தி சக்தின்னு புலம்புனா நீ ரொம்ப பாசமா இருக்கேன்னு நாங்க நம்பிடுவோமா? அத்தை ஏய் சும்மா இருடா, என்னையே அடக்கிக்கிட்டு. இப்ப வந்து பார்க்க தெரியுதுல்ல, பாவம் சக்தி புருஷன் அடிபட்டு கிடக்குறானேன்னு போய் பார்த்தவள பொண்டாட்டின் கூட பார்க்காம விரட்டி விட்டுட்டு இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தாங்களா இவங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவளை நோகடிச்சதுனால தானே இப்படி மருந்த குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குறா. இப்ப என்ன அவ இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தாங்களா? நல்ல குடும்பம்டா. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை உலகத்துல நான் எங்கேயும் பார்க்கல சாமி. நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? தயவு செய்து கொஞ்ச நேரம் பேசாம இருங்களா? பேசாம என்ன பண்ண சொல்ற? நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே இவ, தெருவுல போறவ இல்லையே. ஆத்தாக்காரி இவள வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கை கட்டி வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த? நல்ல மனுஷனா இருந்தா உன் ஆத்தாக்காரி அடக்கி இருக்க வேண்டாம்? இப்ப மட்டும் என்ன திடீர்னு பொண்டாட்டி மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? என்ன என்ன இவ்வளவு கூட்டம்? டாக்டர், நான் தான் சக்தியோட ஹஸ்பண்ட். இது எங்க அம்மா அப்பா. ஹலோ. என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க குடித்த மருந்து வீரியம் கம்மியானது தான். ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப கம்மியாக தான் குடிச்சிருக்காங்க. ஸோ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உடனே வந்து அட்மிட் பண்ணதுனால ஈஸியாக ரெக்கவர் ஆயிடுச்சு. ஷீல் பி ஆல் ரைட், டோன்ட் வரி. தேங்க்ஸ். சார் டாக்டர் சுந்தரம் ஏற்கனவே செக் பண்ணிருக்காரு சார். நிறைய கூட்டம் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சீக்கிரமாக பார்த்துட்டு கிளம்புங்க. ஓகே. தீபா வா போலாம். என்னம்மா? வாடா போலாம். என்னப்பா பாக்குற? அதான் உன் ஆத்தாக்காரி கூப்பிடறாள்ல, போ. அவ முந்தானைய பிடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே போ. எங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என் வயிற்றுச்சல் நான் பேசுறேன். அநியாயத்துக்கு எங்க வீட்டு பொண்ணை கொல்ல பாத்தீங்களே. சக்திக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்தா போது நிறுத்துங்க. நல்ல டிராமா போட்டுட்டு பேச்ச பாரு. அவ உயிர் போயிருக்குமால. சும்மா எதையோ மோந்து பார்த்துட்டு அவ இங்க வந்து படுத்து கிடக்குறா. நீ மருந்த குடிக்கிற மாதிரி குடி, நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன். பார்க்க வர்றவங்கள நிக்க வச்சு நான் கேள்வி கேட்கிறேங்கிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தானே நடக்குது. நீங்களும் உங்க தம்பி பொண்ணும் போடுற நாடகத்துக்கு நான் ஏமாற மாட்டேன். எது? எங்க வீட்டு பொண்ணு மருந்த குடிச்சிட்டு செத்து பழைக்க கிடக்குறா? அது உங்களுக்கு நாடகமா தெரியுதா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கட்டுடும். டேய் திவா, வாடா போலாம். இப்ப வர போறியா இல்லையா? என்னம்மா சக்தி இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? ஏடா இவ்வளவு தூரம் அந்த அம்மா நம்மள பேசுறாங்க, அத கேட்ட பிறகும் நீ இங்க உட்கார்ந்துக்க போறியா? இதனால தாண்டா எல்லாரும் போட்டு நம்மள மிதிக்கிறாங்க. நீ எப்படியோ போய் தொலைடா, நாங்க போறோம். ஏங்க வாங்க போலாம். என்ன துர்கா போலாங்கிற? ஆமாங்க, நம்ம மரியாதையை காப்பாத்துற புள்ளைய நாம பெறல. நாம அசிங்கப்படுறத பத்தி இவனுக்கு அக்கறை இல்ல. பொண்டாட்டி இருந்தா போதும் இவனுக்கு. இனிமே நமக்கு இங்க என்னங்க வேலை? வாங்க போலாம். சொல்றது கொஞ்சம் கேளு. கைய விடுறா. சொல்றது கேளு. வாங்க நீங்க. சம்மதிமா? என்னது சம்மதியா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு தப்பு பண்ணுவா. ஏண்டி தப்பு பண்ணேன்னு கேட்டா
ஓடி போய் விஷத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சு படுத்துக்குவா. உங்க வீட்டு பொம்பளை வடிவு இருக்காளே, அவ வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்துவா. எங்களை மானக்கடா பேசுவா. சேச்சே, நீங்களும் உங்க குடும்ப லட்சணமும் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க வாங்க போலாம். அம்மா நீ வாமா வாமா போலாம் வா. ஐயோ சக்தி, நீ ஏடி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்ட? அவளை பாருங்க, என் பொண்ணு என்ன கதியில இருக்கான்னு பாருங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா, சீக்கிரம் குணமாயிடும். ஐயோ திவாகர், ஏன் உங்க அம்மா இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாங்க? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஏய், என்ன என்ன ஒரு தினசா கேக்குற? உன் சம்பந்தி என்னடான்னா எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுங்களான்னு கேட்டுட்டு போறா. நீ என்னடான்னா உன் மாப்பிள்ள பார்த்த ஒரு பார்வைக்கு ஏன் மேல எகிறிய? என்ன ஏங்க இப்படி படபடன்னு பேசுறீங்க? சில விஷயத்தில் நாம தான் அனுசரிச்சு போகணும். சொல்லுவேடி, சொல்லுவ. நான் என்ன நல்லது பண்ணாலும் என் மேலதான் குத்தம் சொல்லுவேன். அப்படி இல்லைங்க. என்ன நொப்படி இல்லைங்க? விஷத்தை குடிச்சிட்டு ரோட்டோரத்துல படுத்து கிடந்தவள தம்பி பொண்ணாச்சேன்னு பதறி அடிச்சு போய் நான் ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு வந்து சேர்த்தா வந்தது வராதுமா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்காம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. நீ அப்படிதான் பேசுவ. உங்க எல்லாருக்கும் என்ன கண்டாலே ஆகாத. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பேசாத, நீ வாய மூடு. கவிதா வாமா போலாம். அத்தை போகாதீங்க. நீ வாய மூடுன்னு சொல்லிட்டேன். கவிதா, சக்திக்கு கூட பிறந்தவன் ஆத்தாக்காரி சொந்த பந்தம் எல்லாம் வந்துருச்சு. இனிமே நம்ம தயவெல்லாம் தேவைப்படாது. நீ வா, நம்ம போலாம். நட போலாம். அத்தை, அம்மா அம்மா சொல்லுமா. ஓ சக்தி, துர்கா, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போல. ஐயா கூட யாரும் பேசாதீங்க, என்ன தனியா விட்டுட்டு போங்க. உன் நிலைமை புரியுதுமா, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? வா உள்ள போலாம். போச்சுங்க, எல்லாமே போச்சு. இனிமே என்ன இருக்கு? எல்லாமே அவ்வளவுதான். எல்லாமே போச்சு. கேட்டீங்கல்ல, காது புடின கேட்டீங்கல்ல, கடைசியில என்ன ஆச்சு? பொண்டாட்டி தான் பெருசு, பெத்தவங்க முக்கியம் இல்லைன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டான்ல. என்னால தாங்க முடியலங்க, என்னால தாங்க முடியல. இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த அவனை நாம ஒரு வார்த்தை கோவமா பேசிருப்போமா? கோவச்சிட்டு இருந்திருப்பனா? மனசு கோடாம பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சு அவன் மேல கொஞ்ச நெஞ்ச பாசமா வச்சிருந்தோம். இவ்வளவு பெரியமா இருந்த நம்மள ஒரு நொடியில அலட்சியப்படுத்திட்டு அவதான் முக்கியம்னு அவ பக்கத்துல உக்காந்துட்டான்ல. அவன் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தா, இன்னுமா புத்தி வரல? அடிச்சாலும் பொடிச்சாலும் பொண்டாட்டி தான் பெருசு, பெத்தவங்க எக்கேடு கட்டி நாசமா போனா என்னன்னு செயல்ல காமிச்சிட்டான்ல. என்னம்மா துர்கா, யாரையோ திட்டுற மாதிரி திட்டுற? ஆமா, அவ யாரோதான். இந்த அளவுக்கு தூக்கி எறிஞ்சு அவமானப்படுத்தின அவனை நம்ம புள்ளன்னு சொல்லிக்கணுமா? அதுல என்ன பெருமை? எனக்கு அசிங்கமா இருக்குங்க. ஏன் புள்ளையா இருக்கணும்னா ஏன் மேல அன்பா இருக்கணும், ஏன் வார்த்தைக்கு மதிப்பு தரணும். இவ்வளவு நடந்த பிறகும் அவதான் முக்கியம்னு சொல்லி நம்மளை எடுத்தெறிஞ்ச அவனை நாம தூக்கி எறிஞ்சாதாங்க நமக்கு மரியாதை. நான் அவனை தூக்கி எரிஞ்சிட்டேன். என்ன பேசுற நீ? நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்றேங்க. என் அடி வயிறு அந்த பையில சுமந்த என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். அவனுக்கு யார் வேணும்னு அவன் தீர்மானமா சொல்லிட்டாங்க. அவனுக்கு நாம வேண்டாம். இல்லம்மா, அவனுக்கு நான் வேண்டாம். போட்டோம் போட்டோம். இது வரைக்கும் எனக்கு மருமகதான் இல்லைன்னு நினைச்சேன். இப்போத்துல இருந்து எனக்கு மகனும் இல்ல. அவனை தலை முழுகிட்டேன். நம்மள மதிக்காம ஓடி போய் அவளை கட்டிட்டு வந்து அவமானப்படுத்தினப்பவே அவனை தூக்கி எரிஞ்சிருக்கணும். பாசத்துல பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டோம். இனிமே அப்படி நடக்க கூடாது. என்ன துர்கா, நீயே இப்படி எல்லாம் பேசுற? நான்
நான் தான் அப்படி பேசுறேன். உங்களுக்கு புரியல? நாம உயிரையே வச்சிருக்கிற நம்ம புள்ள எனக்கு நீ முக்கியம் இல்ல, வேற ஒருத்தி தான் முக்கியம்னு சொல்லும் போது அந்த வலி, நான் பெத்த புள்ள என்ன நிராகரிக்கிற வலி என்னால தாங்க முடியலங்க. வலியோட தான் நான் அவனை பெத்த. அவ இப்போ என்ன 2ஆம் பட்சமா நினைக்கும் போது அதை விட 100 மடங்கு எனக்கு வலிக்குதுங்க. எனக்கு என் மக இல்ல, அவன் எனக்கு வேண்டாம். துர்கா துர்கா என்னாச்சு? துர்கா துர்கா எந்திரிமா. துர்கா துர்கா